ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 13வது நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, ஒரு கிராம்பு, பட்டை, நட்சத்திர சோம்பு இருக்குங்களா, அது ஒரு 2 சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் 1 சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் 2 தக்காளி சேர்க்குறேங்க. நல்லா பழமாக உள்ள தக்காளியாக 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. அடுத்து கறி மசால் பவுட்ரு, அது 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது மட்டன் மசாலா பவுட்ருங்க, அது 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. இதில் மட்டன் மசாலா போட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க மட்டன் மசாலா. இப்போ எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100 கிராம் அளவு நான் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க. அதை நான் அதோட சேர்த்திக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து இந்த குருமா செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம பட்டாணி இதில் தான் சேர்த்து பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் ஒரு சின்ன பூதாங்க நான் எடுத்திருக்கேன். நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு போட்டு. இப்போ இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டுங்க வச்சுட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. இஞ்சி, பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நான் பல்லு பல்லாக கீறிட்டு சேர்த்திருக்கேங்க. நீங்கள் திருவுண தேங்காயாக இருந்தாலும் நீங்கள் திருவிட்டு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்திக்கோங்க. ஒரு 6 பல் அளவு பூண்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி 1 இன்ச்சு அளவு தாங்க. இது நான் 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 2 கிராம்பு மட்டும் சேர்த்திக்கோங்க. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பல்லு பல்லாக கீரி போட்டதுனால நமக்கு மசியாது. அதனால் ஒரு சுற்றி விட்டுட்டு நம்ம அப்புறம் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி சேர்க்கறனாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவரு, அதில் நம்ம ஊற்றிடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கடலைப்பருப்பு காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு சாப்பிட வேண்டியதாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Bye.